வெல்கம் டு MKTNPSC ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 5 and 6 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தலாம். நாட்டின் முதலாவது விரைவு ஈருலை கல்பாக்கத்தில் பிரதமர் தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ கல்பாக்கத்தில் வந்து அணுமின் நிலையம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதில் வந்து மின் உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து விரைவு ஈருலை வந்து நாட்டிலேயே முதலாக அங்கே தான் வந்து திறக்கப்படுது. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. ஸோ இதை வந்து எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் தலைமுறையர் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அந்த பிளான்ட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா இப்போ வந்து அந்த பிளான்ட்டை வந்து இமீடியட்டாகவே க்ளோஸ் பண்ண முடியும். அது யாருக்குமே எந்த பாதிப்பும் வராமல் அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட மெயின் ஃபீச்சர். அதுதான் வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷனோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சராக இருக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம். ஸோ இந்த திட்டத்தை யார் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அரசின் திட்டங்களை மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் திட்டம். ஸோ பெனிஃபிஷியரிஸை வந்து கவர்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஈஸியாக போய் ரீச் ஆகுதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ரோக்ராம், இந்த திட்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள், அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர், மற்ற துறையினுடைய செயலாளர்கள், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டேரெக்டாக வந்து மக்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கிறது தான் இந்த நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம். ஸோ அடுத்து நம்ம மூணாவது பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு சார்பில் 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் வந்து சிறந்த நடிகருக்கான விருது ஆர் மாதவன், சிறந்த நடிகைக்கான விருது வந்து ஜோதிகாவுக்கும், சிறந்த படங்கள் வந்து எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா தனி ஒருவன், பசங்க 2, பிரபா அப்படின்ற படங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த சிறந்த நடிகர் ஆர் மாதவனுக்கு வந்து எந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இறுதி சுற்று அப்படின்ற படத்துக்கு, சிறந்த நடிகை ஜோதிகாவுக்கு வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு 36ன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த படத்துக்காக ஜோதிகா அவர்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ அடுத்து நாலாக பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. ஸோ இது வந்து யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா தலைமை ஆசிரியர்களுக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் 100 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த விருதுக்காக. இது எந்த கேட்டகரியில எல்லாம் இது இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, அடுத்து பள்ளி கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடு, அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தல். ஸோ இந்த வந்து தலைமை ஆசிரியர் கீழே செயல்படும் பள்ளிகள் வந்து அந்த எஜுகேஷன் வந்து எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு கொண்டுட்டு வர ஸ்கீம்ஸ்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற எல்லா கேட்டகரிஸ்க்கு கீழேயும் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 100 தலைமை ஆசிரியர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த விருதுக்காக. அடுத்து நம்ம 5ஆவது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமந்திரி மகிழா சம்மன் யோஜனா. ஸோ மகிழா அப்படின்னா மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இது யார் கொண்டுட்டு வந்தது அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து டெல்லியில் வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம். ஸோ இதில் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு ஏதேனும் ஒரு திட்டத்தில் ஓய்வூதியம் பெற்றாலோ அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தாலோ இத்திட்டத்தில் வந்து பயன்களை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமந்திரி மகிழா சம்மன் யோஜனா. ஸோ அடுத்து நம்ம 6ஆவது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் முதலாக நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை கொல்கத்தாவில் தொடக்கம். ஸோ இது வந்து பிரதமர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இது எங்கேருந்து எங்கே வந்து தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹவுரா மைதானத்தில் இருந்து எஸ்பிளனேடு மெட்ரோ பிரிவு வரை இப்பாதை வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து தண்ணிக்கு கீழே போகிறதுனால டிராஃபிக் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் பிஸியான 2 பிளேஸை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம 7ஆவது பார்த்தோம் அப்படின்னா உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எலான் மஸ்கை பின்னுக்கு தள்ளி அமேசானின் ஜெஃப் பெசாஸும் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதை வந்து யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்பெர்க் நிறுவனம் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கோட சொத்து மதிப்பு வந்து ரூபாய் 16.43 லட்சம் கோடி. ஸோ அதே மாதிரி ஜெஃப் பெசாஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து ரூபாய் 16.6 லட்சம் கோடியாக அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 8ஆவது பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானின் 24வது பிரதமராக பொறுப்பேற்கிறார் ஷெஃபாஸ் ஷெரீஃப். இவருக்கு வந்து நம்ம பிரதமர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ 24வது பிரதமர், பாகிஸ்தானுடைய 24வது பிரதமர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெஃபாஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஒரு ரீகேப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் 5 and 6 கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் முதலாவது விரைவு ஈருலை கல்பாக்கத்தில் பிரதமர் தொடங்கினார். இது வந்து 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது, 3ஆம் தலைமுறை உலை ஆகும். அடுத்து 2வது நீங்கள் நலமா திட்டம் தமிழக அரசின் திட்டம், அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் திட்டம்.
அடுத்து மூணாவது, தமிழக அரசு சார்பில் 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகர் ஆர் மாதவன், சிறந்த நடிகை ஜோதிகா, சிறந்த படங்கள் தனி ஒருவன், பசங்க 2, பிரபா. அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. தமிழகம் முழுவதும் 100 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, பள்ளி கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடு, அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துதல். அடுத்து அஞ்சாவது வந்து முக்கியமந்திரி மகிழா சம்மன் யோஜனா. ஸோ டெல்லியில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம். வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. வேறு ஏதேனும் ஒரு திட்டத்தில் ஓய்வூதியம் பெற்றாலோ அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தாலோ இத்திட்டத்தின் பலன்களை பெற முடியாது. அடுத்து ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் முதலாக நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் தொடக்கம். ஸோ ஹவுரா மைதானம் முதல் எஸ்பிளனேடு மெட்ரோ பிரிவு வரை இப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஏழாவது, உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எலான் மஸ்கை பின்னுக்கு தள்ளி அமேசான் ஜெஃப் பெசாஸ் முதலிடம். ப்ளூம்பர்க் நிறுவனத்தின் படி எலான் மஸ்க் ரூபாய் 16.43 லட்சம் கோடி, ஜெஃப் பெசாஸ் ரூபாய் 16.6 லட்சம் கோடி சொத்து மதிப்பு வைத்தார்கள். அடுத்து வந்து எட்டாவது, பாகிஸ்தானின் 24வது பிரதமராக பொறுப்பேற்கிறார் ஷஃபாஸ் ஷெரீப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.